ஹாய்ங்க, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மசாலா போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக பிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் மசாலா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ணுல்ல, ரொம்ப காரம் சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிடாதுங்க. அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது 1 ஸ்பூனு, அப்புறம் கறி மசாலா தூள் நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த கறி மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். வீடியோ நல்லாவே போயிருந்துச்சு கறி மசாலா தூளுக்கு. எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. பார்க்காதவங்க கீழே டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் 3 உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பட்டாணி, எல்லாமே அந்த மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க, ஆறட்டும் நல்லா. இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால, உருளைக்கிழங்கு கடலை மாவுலாம் சேர்க்குறோம்ல, அதில் கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு, மசாலாலாம் நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கடலை மாவில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு, அப்படியே எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா டீ கடை மசாலா போண்டா ரெடி. இதில் நான் மிளகாலாம் சேர்க்கலை, ஏன்னா குழந்தைங்க கடிச்சா ரொம்ப காரமாயிரும்ல, அதனால் சேர்க்கலை. இப்போ வீட்டிலையே செஞ்ச மசாலா போண்டா தயார். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிங்க. அவ்வளோதான். ஃப்ளேவர் ஸ்டாக்கோட டாட்டா பாய்.